தசமக்குழு ராக்கோனை மாற்றிவிட்டது. மூடி இருந்த மெஷின் நகரம் இப்போது குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்காவாக மாறியது. அந்த வெற்றியை கொண்டாடும் இரவு வானம் இருண்டது. அன்றைய இரவு கபிலன் வீட்டின் மீது அமர்ந்தபடி வானத்தை பார்த்தான். மிதமான காற்று, நடுவானத்தில் மஞ்சள் நிலா, அதற்கிடையில் தெற்கு பக்கத்தில் ஒரு கரும் மேகம் கண்ணில் பட்டது. அப்பா, இந்த மேகம் நம்மேல் மட்டும் ஏன் மிதக்குது? அவன் கேட்டான். அவரது அப்பா சிரித்தார். அது புயல் மேகம் போல இருக்கு. கொஞ்சம் மழைதான், ஆனால் அது புயல் இல்லை. அடுத்த நாள் காலை நெல்லியூரின் எல்லா சூரிய ஒளியும் மறைந்தது. அந்த கரும் மேகம் தசமக். குழுவின் முகத்தில் செம்மையான சவால். அந்த மேகம் இயற்கை மேகம் இல்லை, அது நியூரோக்ளூ. ராக்கோனை கட்டுப்படுத்திய அறிவியல் புரிதலுக்கு பின்னால் பதுங்கியிருந்த ஒரு புதிய சக்தி. மன உற்சாகங்களை உறிஞ்சி மனிதர்களை சோர்வாக்கும், ஒளியை சீர்குலைக்கும் ஒரு பிளாஸ்மா அடிப்படையிலான கிராமத்தினை மூடிய மிகவும் மோசமான நுண்புலன் ராசி. அது ஊரில் ஒவ்வொருவரின் மனச்சோர்வு, பயம், தவிப்பு போன்ற உணர்வுகளை சுருட்டி எடுத்து ஒரு புள்ளியில் சேமித்தது. அந்த புள்ளிதான் பழைய ஆற்றின் அரிப்பு ஓடை. அங்கேதான் அதன் மையம். தசமக்குழு ஒன்று கூடியது. அனிதா, இது ஒரு மென்டல் சிக்னல் டிஸ்டார்ஷன் ஃபீல்டு போல் இருக்கு. ரமீஸ், ஓ, இது வைஃபையும் முடக்கும், நேரம் போக்கும், மன அழுத்தமும் உருவாக்கும். ரியா, அதுக்கு எதிராக நம்முடைய உற்சாக அலைகளே முக்கியம். அவர்கள் தீர்மானித்தார்கள். நாம் நம்ம உயிர் சக்தியை கொண்டு இந்த மேகத்தை ஒழிக்கணும். அது எப்படி? விளையாட்டு, பாடல், மகிழ்ச்சி. அவர்கள் ஒரு விளையாட்டு நாள் ஏற்பாடு செய்தனர். மழை போல் வரும் அந்த இருண்ட பறவை மேகத்தில் ஒளிக்கதிர்கள் விளையாடின. பிள்ளைகள் ஆட்டமாடினார்கள், ஓசையை ஏற்படுத்தினார்கள். கபிலன் மட்டும் தனியாக அந்த ஓடைக்குள் சென்றான். அவன் கையில் ஒரு இருசாரி ஒளி சுழற்சி மெஷின். அது ராக்கோன் திட்டம்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆற்றல் முறையை மாற்றும் கருவி. அது அந்த மேகத்தின் புள்ளியை நோக்கி விடுவிக்கப்பட்டது. அந்த ஓடையில் இருந்து மனிதர்கள் இன்னும் உற்சாகமோடு இருக்கிறார்களா என்ற குரல் ஒன்று கேட்டது. நீங்களும் ஒரு நேரத்தில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று கபிலன் கூறினான். அந்த நேரத்தில் மேகத்தின் மையம் உடைந்துவிட்டது. கருப்பு மேகம் விலகியது. வானம் மீண்டும் பொலிவாகியது. கிராமத்தின் மேல் மீண்டும் சூரிய ஒளி பரவியது. அம்மா கதவை திறந்தபோது, ஓ, என்ன ஒரு பசுமை இப்போது என்றாள். நெல்லியூர் மீண்டும் வாழ்ந்தது. எண்ட் வாய்ஸ் ஓவர். யூடியூப் கால் டு ஆக்ஷன். இந்த பாகம் உங்களுக்கு பிடித்ததா?